லவ்னா என்ன, ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன, அம்மா அப்பனோட காதலோட ஃபீல்னா என்ன, இதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் தர ட்ரை பண்ணிருக்காங்க ஒன் பட்டர் ஜாம் மூவியோட டீம். சோ இந்த படத்துல பிக் பாஸோட டைட்டில் வின்னரான ராஜு ஜெயமோகன் அவங்க ஹீரோவா நடிச்சிருக்காங்க. காலேஜ் கேம்பஸ், மாடர்ன் யூத், மேம் டைலாக், இன்ஸ்டா ஸ்டைல ரொமான்ஸ் அப்படின்னு எல்லாம் கலந்த ஒரு காம்போவா ஒன் பட்டர் ஜாம் மூவி வந்து இருக்கு. இந்த மூவி ஜாம் மாதிரி ஸ்வீட்டா இருக்கா இல்ல பன் மாதிரி ட்ரையா இருந்துச்சா அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு சினிமா கழகம். ஃபர்ஸ்ட் மூவியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்திரலாம். இந்த படத்துல சரண்யா பொன்வண்ணன் அவங்களும் சார்லி இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு கப்பிள். இவங்களோட பையன் தான் வந்து ராஜு. அதுக்கப்புறம் தேவதர்ஷினி அவங்களோட ஹஸ்பண்ட், அவங்க வந்து இன்னொரு கப்பிள். இவங்களோட பொண்ணு தான் வந்து ஆத்யா. சோ சார்லியும் தேவதர்ஷினியும் வந்து சின்ன வயசுல ஒன்னா படிச்சவங்க. இவங்க வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. அப்படி மீட் பண்ணிக்கும் பொழுது இவங்க ரெண்டு பேர் சைடுல நடந்த லவ் மேரேஜையும் அரேஞ்ச் மேரேஜையும் பத்தி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது எப்படி டைவர்ஸ் அளவுக்கு போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணி நிறைய விஷயத்த ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே தனித்தனியா இவங்களோட பசங்களை இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இவங்களோட ரெண்டு பசங்களையும் வந்து மேரேஜ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களே பிளான் பண்ணி ராஜவியும் ஆத்யா அவங்க ரெண்டு பேரையும் வந்து லவ் பண்ண வைக்க ட்ரை பண்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே நினைச்ச மாதிரி இந்த அரேஞ்ச் லவ் மேரேஜ் நடந்துச்சா இல்லையா அப்படின்றதுதான் இந்த மூவியோட மீதி கதையே. சோ இந்த படத்துல யார் நடிச்சிருக்கா, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா, இதுல ஹீரோவா பிக் பாஸோட டைட்டில் வின்னரான ராஜு ஜெயமோகன் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவா வந்து நடிச்சிருக்காங்க. இவரோட காமெடி டைமிங் நல்லாவே டீசெண்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி மீம் டைலாக்கா சொல்லும் பொழுது ரொம்பவே வந்து அழகா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாரு. இவரோட பிளஸ் என்ன அப்படின்னா, இவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸும் பாடி லாங்குவேஜும் ரொம்பவே நேச்சுரலா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எமோஷனல் சீன்ல இம்மெச்சூர்னஸ் தெரிஞ்சாலுமே ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த படத்துல வந்து ரெண்டு பேரும் ஹீரோனே நடிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து பவ்யா, இன்னொருத்தவங்க வந்து ஆத்யா. பவ்யா அவங்க வந்து ஒரு காமன் கம்போஸ்ட் ஒரு ரோலை வந்து நடிச்சிருக்காங்க. இந்த ரோலும் வந்து அவங்க நல்லாவே சூட் ஆச்சு. ஆனா ஹீரோ கூட கெமிஸ்ட்ரி வந்து அவ்வளவா ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லலாம். சில இடங்கள்ல அது ஓகேவா இருந்தாலும் ஆனா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். சோ இவங்களோட ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளைமேக்ஸ்ல இவங்களோட டைலாக் டெலிவரி நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஆத்யா வந்து ஒரு போல்டான கேரக்டரை வந்து பிளே பண்ணிருக்காங்க. ஸ்கிரீன்ல வரும்பொழுது ரொம்பவே எனர்ஜிஃபுல்லாவே இருந்துச்சு. இப்போ இருக்கிற யூத் ஆடியன்ஸ்க்கு ரிலேட்டபிளான ஒரு கேரக்டரை வந்து அவங்க பிளே பண்ணிருக்காங்க. லவ் ட்ரையாங்கிள்ல இவங்களோட ஆக்டிங் கொஞ்சம் ஓவரா இருந்தாலுமே இவங்களோட ரோலுக்கு நல்லாவே சூட் ஆச்சு. ஆத்யாவோட ஸ்வாக் வந்து ஆட்டிடியூட் சீன்ல கொஞ்சம் ஓவரா தெரிஞ்சாலுமே இவங்க கேரக்டருக்கு ஏத்த ஒரு சீனா இது சூப்பராவே இருந்துச்சு. சோ அம்மாவோட கேரக்டர் அப்படின்னு பார்த்தா, இதுல தேவதர்ஷினியும் சரண்யாவும் வந்து நல்லாவே நடிச்சிருந்தாங்க. அதாவது ஒரு ஸ்ட்ரிக்டான கேரக்டர் இல்லாம ரெண்டு பேருமே கிட்ஸோட டிசிஷனுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு கேரக்டரை வந்து பிளே பண்ணிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல மைக்கேல் தங்குதுரை வந்து நடிச்சிருந்தாங்க. சப்போர்ட்டிங் கேரக்டரா இருந்தாலுமே நல்ல எனர்ஜியோட ஹீரோவோட பாண்ட்ல நல்லாவே டைலாக்ஸ வந்து கொடுத்திருந்தாங்க. ஆடியன்ஸ்க்கு ரிலேட் ஆகிற காமெடி போர்ஷன் சில இடங்கள்ல சூப்பராவே ஒர்க் ஆச்சு. விக்ராந்த் அவங்களும் இந்த படத்துல ஒரு கேமியோ ரோல் வந்து பிளே பண்ணிருந்தாங்க. இவங்க ஒரு ஃபியூ சீன்ஸ்ல தான் வராங்க, ஆனா ஸ்கிரீனை ஓன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். கிளைமேக்ஸ்ல இவர் ஒரு பெரிய இம்பாக்டே கிரியேட் பண்ணிட்டாரு. ஓவராலா இந்த படத்தோட கேரக்டர் பத்தி சொல்லணும் அப்படின்னா, எல்லாருமே அவங்களோட பெஸ்ட வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு படம் நம்மளோட நல்லா கனெக்ட் ஆகணும் அப்படின்னா அந்த படத்தோட டெக்னிக்கல் டீம் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கணும். ஒன் பட்டர் ஜாமோட டெக்னிக்கல் டீம் எப்படி ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். சோ இந்த படத்தை வந்து யார் டைரக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகவ் தான். ராகவே வந்து இந்த படத்தை எழுதி இயக்கிருக்காங்க. இப்ப இருக்கிற யூத் ஆடியன்ஸ்க்கு ஏத்த ஒரு ஸ்கிரீன் பிளேவை ட்ரை பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்து நிறைய காமெடி சீன்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணி என்கேஜ் கொடுத்திருக்காரு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்து எமோஷனல கனெக்ட் பண்ணதுனால இந்த படம் சூப்பராவே இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் சீன்ஸ் வந்து இதுல பிரிடிக்டபிளா வந்து ஃபீல் ஆச்சு. படத்துல மெசேஜஸ் வந்து சப்ஸ்டேலா இருந்தாலுமே அதை ப்ரீச் பண்ண ட்ரை பண்ணாம இருந்தது இந்த படத்துல ஒரு பெரிய பிளஸ்ஸா பார்க்கப்படுது. சோ மியூசிக்கை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நிவாஸ் கே பிரசன்னா வந்து இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க. இந்த படத்துல இருக்கிற பாடல்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாவும் அதுவும் யூத்துக்கு ரெஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி பாடல்களையும் வந்து கொடுத்திருக்காங்க. பேக்ரவுண்ட் பிஜிஎம்மும் வந்து எமோஷனல் சீன்ஸ்ல நல்லாவே ஸ்கோர் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல இருக்கிற பட்டர் ஜாம் அப்படின்ற பாடல் ட்ரெண்டிங் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. மொத்தமா இதோட பிளஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா, மியூசிக் படத்தோட மூட நல்லாவே லிஃப்ட் பண்ணிச்சு. எஸ்பெஷலி இது எமோஷனல் சீன்ஸ்ல எமோஷனலா நல்லாவே வந்து எடுத்து கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம்.
இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி பத்தி சொல்லணும் அப்படின்னா விஷுவல் ரொம்ப பிரைட்டா கலர்ஃபுல்லாவும் ஜென்சி தீமுக்கு ஏத்த மாதிரி ஒரு தீமை வந்து கொடுத்திருந்தாங்க. காலேஜ் போர்ஷன் லவ் சீன்ஸ் ரொம்ப வைப்ரண்டா கேப்சர் பண்ணிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம லைட்டிங் ஒர்க்கும் இண்டோ ஷாட்ஸும் வந்து ரொம்ப நீட்டாவே வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. இதோட எடிட்டிங் பத்தி சொல்லணும் அப்படின்னா கிறிஸ்பான எடிட்டிங், எந்த இடத்துலயும் வந்து லேகான ஃபீல் மாதிரி எதுவுமே கிடையாது. அன்வான்டட் சீன்ஸும் இல்ல அப்படின்னே சொல்லலாம். படத்தோட ரன்னிங் டைம் என்னவோ 2 hours தான். ஆனா இந்த படம் ரொம்பவே ஃபாஸ்ட் பேஸ்டா போன மாதிரி ஒரு ஃபீல். சீன்ஸ் டு சீன்ஸ் வந்து டிரான்சிஷனும் ரொம்ப ஸ்மூத்தாவே கொடுத்திருந்தாங்க. சோ ஓவராலா இந்த படத்தோட ஸ்ட்ரென்த் பத்தி சொல்லணும் அப்படின்னா இதுல இருந்த கேரக்டரும் சரி, இந்த படத்தோட மியூசிக், இதோட தீம் சொல்லிட்டு எல்லாமே வந்து இந்த படத்தோட ஒரு முக்கியமான ஸ்ட்ரென்த் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல வர இன்ஸ்டா ரீல்ஸா இருக்கட்டும், மீம்ஸ் டைலாக்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து யூத்துக்கு கனெக்ட் ஆகுற மாதிரி நல்லாவே கொடுத்திருந்தாங்க. இதோட வீக்னஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா சில சீன்கள் ரொம்பவே பிரிடிக்டபிளா இருந்துச்சு. இதுல மீம்ஸ் டைலாக்ஸும் இன்ஸ்டா ரீல்ஸும் அடிக்கடி வந்ததுனால ரொம்பவே கிரிஞ்சியா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஜென்சி ஸ்லாங்க வந்து ரொம்ப ஓவராவே யூஸ் பண்ணிருக்காங்க. இதுவே இந்த படத்தோட பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கருத்துப்படி சொல்லணும் அப்படின்னா லவ், ஃப்ரெண்ட்ஷிப், அம்மோட சென்டிமெண்ட் அப்படின்னு எல்லாமே இதுல கலந்துருக்கு. ஆனா இதுல ரொம்பவே டெப்த் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ராஜ் அவங்க ஃபர்ஸ்ட் ஹீரோவா நடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு இது நல்ல ஒரு டெபியூட் அப்படின்னே சொல்லலாம். சாங்ஸும் இது நல்லாவே கேட்சியா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்கிரீனும் நல்லாவே கலர்ஃபுல்லாவும் கொடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சில சீன்ஸும் செகண்ட் ஹாஃப்ல எமோஷனல் சீன்ஸும் கொஞ்சம் கனெக்ட் ஆகாத மாதிரி ஃபீலும் இருந்துச்சு. ஜென்சி பசங்களுக்கு ஏத்த மாதிரி நிறைய டைலாக்ஸும் இதுல இருந்துச்சு. ஆனா அங்கங்க இத ஓவரா இன்க்ளூட் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஃபீலும் நமக்கு இதுல இருந்துச்சு. சோ இந்த படத்தை ஓவராலா சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு டைம் பார்க்கலாம். எக்ஸ்பெக்டேஷனை ஜாஸ்தியா வச்சு போனோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு இந்த படம் போர் அடிக்கும். சோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் பிரதீக்ஷா.